கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றுதே. கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் இந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் இந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. கேருபின் சேராபின்கள் இன்றி உமை போற்றுதே. பூலோகத்தின் சபையெல்லாம் உமை போற்றிட. சொல்லுவோம் கேருபின் கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே. பூலோகத்தின் சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. பூமி உள்ளோர் யாவும் இந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் இந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமி அனைத்திலும் முந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் முந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. பூமி அனைத்திலும் முந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் முந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே. துதிகன மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குத்தானே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜா. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் இந்த நாமத்தை கேருபின் கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே. பூலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் இந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் இந்த நாமத்தை உயர்த்த. வானம் உமது சிங்காசனம் பூமி உந்தன் பாதபடி. வானம் நீர் தங்கும் தூய ஸ்தலம். வானம் உமது சிங்காசனம் பூமி உந்தன் பாதபடி. நாங்கள் தேவ ஆலயம் நீர் தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படை
சிருஷ்டிகரே, சகலமும் படைத்த என் தேவா, நித்திய சிருஷ்டிகரே, நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் இந்த நாமத்தை உயர்த்த சொல்லுவோம். பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் கெருபீன்கள் கெருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூலோகத்தில் சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. கெருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூலோகத்தில் சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் இந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மை அல்லால் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். என்றும் உம்மோடு வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜா. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் இந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜா. கெருபீன் கெருபீன் சேராபீன்கள் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக சொல்லுவோம் எல்லாரும். இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் இந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் இந்த நாமத்தை நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் ஆராதிக்கலாமா எல்லாரும். நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் நீர் சர்வ வல்லவர். நீரே மகிமைக்குரியவர். நீரே ஆராதனைக்குரியவர். நீரே ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். என் தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லவர். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. உம்மை போல ஆராதிக்க, உம்மை போல தொழுது கொள்ள, ஓ சோத்திரம், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. பரிசுத்தத்தில் உம்மை போல் வேறு தேவன் இல்லை. பரலோகத்தில் உம்மை போல ஒரு தேவன் இல்லை. இந்த பூலோக
பூலோகத்தில் உம்மை போல ஒரு தேவன் இல்லை. வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதபடி என்று சொன்னவர். ஓ நாங்களே நீங்கள் தங்கும் ஸ்தலமாய் இருந்ததற்காய், ஸ்தோத்திரம், இருக்கிறதற்காய், எங்களை நல்ல ஒரு ஆலயமாய் கர்த்தர் எங்களை தெரிந்தெடுத்ததற்காய், உம்மை ஆராதிப்பதற்கு எங்களை ஒரு கூட்ட ஜனமாய் கர்த்தர் நீர் தெரிந்தெடுத்ததற்காய், உமக்காக வாழ, உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள என் தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரம் பாராட்டின இந்த நல்ல கிருபைகளுக்காய் மனதார உம்மை துதிக்கிறோம், மனதார உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, மனதார உம்மை துதிக்கிறோம் அப்பா, மனதார உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராதிக்கிற இந்த வேளையில உங்க மகிமையின் பிரசன்னம் எங்கள் சபையை மூடுகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கேருபீன்களும் சேராபீன்களும் ஓய்வில்லாமல் பரிசுத்தர் 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 என்று போற்றி பாடி கொண்டிருக்க நாங்களும் அவர்களோடு கூட சேர்ந்து இந்த பூலோகத்தில் இருக்கிற நாங்களும் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், பரிசுத்தர் 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 பரிசுத்தர். எங்கள் ஜீவன் இருக்கிற வரையிலும் உம்மை ஆராதிப்பதே, உம்மை தொழுது கொள்ளுவதே, உம்மை உயர்த்துவதே எங்களுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் ஆண்டவரே, பெரிய பாக்கியம் அப்பா. அல்லேலூயா. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்த தேவன், தாயினும் மேலாக எங்கள் மேல அன்பு வைத்து ஸ்தோத்திரம் எங்களுக்காக, சபையாகிய எங்களுக்காக, மனு குலத்திற்காக ஜீவனை கொடுத்த நல்ல தேவன். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உம்மையே ஆராதிக்கிறோம் சொல்லலாமா? உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களுடைய ஆயுள் முடியும் வரையிலும் ஸ்தோத்திரம், உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்த தேவன், நன்மையும் கிருபையும் எங்களுடைய வாழ்க்கையில தொடர செய்த தேவன். ஸ்தோத்திர. பாவி என்று என்னை உலகம் தள்ளினாலும், ஆகாதவன் என்று என்னை உலகம் தள்ளினாலும் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆராதித்து கொண்டிருக்கிற உங்களை யார் வெறுத்தாலும், யார் உங்களை ஒதுக்கினாலும் தள்ளினாலும் தள்ளாத ஒருவர் உண்டு, புறக்கணியாத ஒரு தேவன் உண்டு. அவர்தான் இன்றைக்கு நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து, இந்த சர்வ வல்லமை உள்ளவர், இந்த சர்வ வல்லமை உள்ளவர். அவரை பாடுங்க, அவரை உயர்த்துங்க, அவரை மகிமைப்படுத்துங்க, அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி செலுத்துங்க. அவர் உங்களை கைவிடவே மாட்டார், அவர் உங்களை புறக்கணிக்கவே மாட்டார், அவர் உங்களை தள்ளிடாத நல்ல தேவன். அவர் அன்போடு கூட சேர்த்து கொள்ளுகிற நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாசியில சுவாசத்தை தந்தவர், இந்த சுவாசம் இருக்கிற வரையிலும் உம்மை ஆராதிப்பதே, உம்மை உயர்த்துவதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒளியும் வரை
உம்மையே ஆராதிப்பே உம்மையே என் நாட்கள் முடியும் வரை என் நாட்கள் முடியும் வரை ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே நாட்கள் முடியும் வரை என் சுவாசம் ஒளியும் வரை உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீ தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தன் என் நாட்கள் முடியும் வரை ஜீவன் பிரியும் வரை சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே உம்மையே சொல்லலாம் எல்லாரும் என் நாட்கள் முடியும் வரை ஜீவன் பிரியும் வரை சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க நாட்கள் முடியும் வரை ஆராதனை உமக்கே 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 உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திர அவர்தான் பாத்திர துதிக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே
தந்தி. பாடுங்க எல்லாரும். பலவீன எத்தனை நேரம், எத்தனை பலவீன நேரத்துல கர்த்தர் கிருபையை தந்து இந்த இடத்துல உட்கார வைத்திருக்கிறார். வீட்டில் உட்கார்ந்து உங்களை ஆராதிக்க வைத்திருக்கிறார். இந்த காலை நேரத்துல அவருக்கு நன்றி செலுத்தும்படியால் புதிய பலத்தோடு, புதிய உற்சாகத்தோடு, புதிய ஆவியோடு, ஒரு உன்னத பலத்தோடு இந்த காலை நேரத்துல அவரை ஆராதிக்க வைத்திருக்கிறாரே, நம்மை துதிக்க வைத்திருக்கிறாரே. எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு நல்ல தேவன். அவருடைய பலனே நமக்கு பூரணமா இந்த பலவீன நேரத்துல விளங்கி இருக்கிறது. அதை நினைத்து நாம் நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. பலவீன நேரங்களில் கிருபை தந்தீர் இயேசு ராஜா, இயேசு ராஜா. என் பயமெல்லாம் சொல்லுங்க எல்லாரும். அதனாலதான் சொல்றோம், ஆராதனை உமக்கே. சொல்லலாம் எல்லாரும், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடும். வேற என்னத்தை எதிர்பார்க்கிறார் சொல்லுவோம். ஆமென். உம்மை புகழ்ந்து பாடிடும். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா நீர் செய்த, அப்படியே அவர் செய்த நன்மைகளை எல்லாம் நம்முடைய சிந்தைக்கு கொண்டு வாங்க. அவர் பாராட்டின கிருபைகளை, அவர் நமக்கு பாராட்டின இரக்கத்தை அப்படியே கண்ணு முன்னால கொண்டு வந்து நம்முடைய சிந்தைக்கு நேராய் கொண்டு வந்து ஆராதிங்க. அவரை துதிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. அவரை எவ்வளவு ஆராதிச்சால், அவரை எவ்வளவு உயர்த்தினால், நன்றி சொன்னாலும் போதாது. ஐயா போதாது, அம்மா போதாது, அம்மா போதாது. அவரை உயர்த்த உயர்த்த நம்ம உயர்ந்து கொண்டே போவோம். அவரை உயர்த்த உயர்த்த நமக்கு ஆசீர்வாதம் தான். அவரை மகிமைப்படுத்த நாம் மகிமை அடைவோம். அவரை உயர்த்த உயர்த்த, அவரை துதிக்க துதிக்க நமக்கு புதிய பலம் உண்டாகிறது. அவரை ஆராதிக்க ஆராதிக்க நம்முடைய பலவீனங்கள் மாறுகிறது. சொல்லுங்க எல்லாரும், ஆராதனை ஆராதனை உமக்கே. அவர் ஆராதிக்கும் பொழுது எல்லா பலவீனங்களும், எல்லா கட்டுகளும், எல்லா சோர்வுகளும், எல்லா கண்ணீர்களும் மாறுகிறது. அவரை உயர்த்த உயர்த்த உயர்த்த, அவரை மகிமைப்படுத்த படுத்த, அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல வியாதிகள் ஓடுகிறது, பேய்கள் ஓடுகிறது, பலவீனங்கள் மாறுகிறது, கட்டுகள் உடைகிறது, தடைகள் மாறுகிறது. தடைகளை உடைக்கிறவர் நீங்க சொல்ற இந்த நாமம், இந்த நாமம் தடைகளை உடைக்கிற நாமம், தடைகளை தகர்த்தெறிகிற நாமம், வியாதிகளை மாற்றுகிற நாமம், சுகப்படுத்துகிற நாமம், உங்களை எழும்ப செய்கிற நாமம். இந்த இயேசு என்கிற நாமத்தை உயர்த்தி, ஸ்தோத்திரம். பலவீனப்பட்டதா சரித்திரமல்ல, 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 சரித்திரமல்ல. அவரை ஆராதித்தவர்கள், அவரை உயர்த்தினவர்கள் உயர்ந்துதான், ஆசீர்வதித்துதான், நன்மையை பெற்றுதான், மகிமையான நல்ல உயர்ந்த இடங்களில் உன்னதத்தில் வைக்கிறதா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கண்மலையானவரே, எங்களை காத்த நல்ல தெய்வமே, உம்மை மனதார 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 துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல அந்நிய பாஷையில் கொஞ்ச நேரம் கைகளை தட்டி ஆவியில நிறைந்து விடுதலையோடு கூட
பிரசன்னம், அவருடைய பிரசன்னம், அவருடைய அளவில்லாத பிரசன்னம். ஆராதிக்கும் பொழுதே என் தலை மேல் அவருடைய உன்னத அபிஷேகம், உன்னத பிரசன்னம், அவருடைய மகிமை, சாலமோன் ஆலயத்தில் இறங்கின மகிமை இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த முதல் ஆராதனையில ஆராதிக்கிற ஒவ்வொருவரின் மேல இறங்குவதாக 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 இறங்குவதாக. ரிமாலா ராதா நாமா ஷாகராதா நாலா ராமா ஓரியாந்தரகதனமா லிபரதனா ஷாகராதனமா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு நல்ல தேவன். ஒரு நாளை கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாளையும் இந்த காலை நேரத்தில் ஸ்தோத்திரம், ஜீவனோடு கூட புதிய இந்த பலத்தோடு கூட சோர்வுகள் இருந்தாலும் கர்த்தர் எழும்ப செய்திருக்கிறார். இந்த நாளை காண கிருபை செய்திருக்கிறார். எப்படி ஸ்தோத்திரம், சோர்வுகளுக்கு மத்தியில, பலவீனத்திற்கு மத்தியில, கண்ணீர்களுக்கு மத்தியில, பாடுகளுக்கு மத்தியில ஸ்தோத்திரம் இந்த நாளை காண செய்தாரோ, இந்த காலை ஸ்தோத்திரம் நேரத்தில் அவருடைய சமூகத்தில் உட்கார செய்தாரோ, அதே போல ஆராதிக்கிற நம்ம ஒவ்வொருவரையும், ஆராதிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் எழும்ப பண்ணுவா, கர்த்தர் எழும்ப பண்ணுவா, கர்த்தர் எழும்ப பண்ணுவா. சோர்ந்து போக வேண்டாம். அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம் நம்மை நடத்தும். இதுவரையில் இருந்து வந்த அவருடைய மகிமையின் பிரசன்னம் ஸ்தோத்திரம் உங்களை நடத்த போதுமானவர், உங்களை நடத்த போதுமானவர். அவர் நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு நல்ல தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம ஜீவிக்க ஸ்தோத்திரம் பணம் நிச்சயமாய் வேணும், இன்னும் வேலை வேணும், இன்னும் ஸ்தோத்திரம் ஒரு 4 ஜனங்கள் 10 பேர் வேணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதையெல்லாம் காட்டிலும் இந்த காலை நேரத்தில் ஒரு வார்த்தை, ஸ்தோத்திரம், அவருடைய பிரசன்னம் மாத்திரம் எனக்கு போதும்னு சொல்லி ஆராதிக்கிற நாம ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். அவருடைய பிரசன்னம் மாத்திரம் எனக்கு இருந்தால் போதும் என்று சொல்லி அந்த பிரசன்னம் நம்மை கைவிடாது, அந்த பிரசன்னம் நம்மை நடத்த மறக்காது, அந்த பிரசன்னம் நம்மை போஷிக்க மறக்காது, அந்த பிரசன்னம் நமக்கு ஆலோசனை கொடுக்க மறக்காது, அந்த பிரசன்னம் ஸ்தோத்திரம் நம்மை நினைக்க மறக்காத பிரசன்னம், அதுவே எனக்கு போதும். ஹல்லேலூயா. அந்த பிரசன்னம் மாத்திரம் இந்த உலகத்துல, இது எவ்வளவு பெரிய பொல்லாத உலகமா இருந்துட்டு போட்டோம், ஆனா உங்க பிரசன்னம் மாத்திரம் எனக்கு போதும், உங்க கிருபை மாத்திரம் போதும். உங்களிடத்துல இருந்து வருமே ஒரு இரக்கமும் ஒரு தயவும், அது இருந்தால் மாத்திரம் எனக்கு போதும். போதும்பா, போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கரம் பிடித்தவர் ஒரு நாளும் கைவிட மாட்டா, கரம் பிடித்தவர் கைவிட மாட்டா. இந்த உலகத்தை துணை என்று சொல்லி ஸ்தோத்திரம் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கலாம், கரத்தை பிடித்திருக்கலாம். நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி சொந்த பந்தங்கள், உறவுகள், எத்தனையோ மனிதர்கள், பலங்கள் நிறைந்தவர்கள், அதிகாரம் உள்ளவர்கள் உங்கள் கரத்தை பிடித்து இன்றைக்கு கூட இல்லாதது போல இருக்கலாம். ஆனா இந்த கரத்தை பிடித்தவர் ஸ்தோத்திரம், நான் ஒருவரை சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த தேவன் கரம் பிடித்தா அவர் கைவிட மாட்டா, அவர் கைவிட மாட்டா, அவர் கைவிட மாட்டா, அவர் கைவிட மாட்டா. நீர் மாத்திரம் எனக்கு போதும், உங்க பிரசன்னம் மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லி அப்படியே ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆவியானவரே. உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா,
எப்போதும் எனக்கு போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் அதிகாலமே தேடுகிறே அதிகாலமே தேடுகிறே ஆர்வமுடன் நாடுகிறே ஆர்வமுடன் நாடுகிறே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் அதிகாலமே அதிகாலமே தேடுகிறே அதிகாலமே தேடுகிறே ஆர்வமுடன் நாடுகிறே ஆர்வமுடன் நாடுகிறே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன் கரம் பிடித்த ஒரே ஒரு வார்த்தை கரம் பிடித்த நாயகரே கரம் பிடித்த நாயகரே கைவிடாத தூயவரே கைவிடாத தூயவரே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் ராஜா உம் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதும் சொல்லுங்க பிரசன்னம் ராஜா உங்க பிரசன்னம் எனக்கு போதும் எப்போதும் எனக்கு போதுமையா பிரசன்னம் 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 எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே உங்க பிரசன்னம் எங்களுக்கு போதும். இந்த காலை நேரத்தில் இந்த முதல் ஆராதனையில் வந்து உங்களுடைய ஆலயத்தில் அப்பா வீட்டில் நாங்கள் உட்கார்ந்து ஆராதிக்க உம்மை பாட அப்பா சோத்திரம் கொடுத்த இந்த நல்ல கிருபைகளுக்காய் நன்றி. எங்களை பலப்படுத்தி விட்டீர் நன்றி. ஓ சோத்திரம் எல்லா சோர்வுகளையும் மாற்றி விட்டீர் உமக்கு நன்றி. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. பெரிய காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து வார்த்தையின் மூலம் எங்களோடு கூட பேசுங்க. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லமை உள்ள நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படட்டும். இந்த கால வேளையிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த காலை வேளையிலும் நாம் தியானிக்கிற ஒரே ஒரு வசனம் என்னாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். என்னாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிழையாம் தீர்க்கதரிசி கண்டபோது ரொம்ப அற்புதமான வேத பகுதி.
ஒரு விஷயம் கூட நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். என் அன்பு தகப்பனே, இந்த வார்த்தைகளை நீர் ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், சத்தம் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகளை நீர் ஆசீர்வாதமாய் நீர் பிட்டு கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். தெய்வக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வேத பகுதி. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்படியானால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதே அவருக்கு ஆசையாக இருக்கிறது, அவருக்கு பிரியமாக இருக்கிறது. அதுதான் அவருடைய திட்டமாக இருக்கிறது, அதுதான் அவருடைய தீர்மானமாக இருக்கிறது, அதுதான் அவருடைய வாஞ்சையாக இருக்கிறது, அதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி அவர் பிரியப்படுகிறார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம் ஒவ்வொருவரும் இந்த ஆசீர்வாதத்திற்கு காரணராய் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும், இந்த பூமியில் உயர்ந்திருக்க வேண்டும், நாம் மேன்மை அடைந்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய ஆசையாக இருக்கிறது, அவருடைய விருப்பமாக இருக்கிறது. தேவன் தம்மை படைத்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கனத்துக்குரிய பாத்திரவான்களாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் ஆதியிலே ஆதாம் ஏவாளையும் உருவாக்கின ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்ததாக வேதம் சொல்கிறது. இன்னும் நோவா காலத்து அழிவுக்கு அப்புறமும் அந்த ஜனங்களை நோவாவும் அவருடைய மனைவியும் அவருடைய சேம் காம் யாவேத் 3 குடும்பத்தையும் 8 நபரையும் அந்த ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் ஆசீர்வதித்ததாக வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமை ஆசீர்வதித்திருக்கிறார், ஈசாக்கை ஆசீர்வதித்திருக்கிறார், யாக்கோபை ஆசீர்வதித்திருக்கிறார், யோசேப்பை பலுகி பெருக பண்ணியிருக்கிறார், மோசையை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னும் நம்முடைய வேதாகமத்தில் பல பரிசுத்தவான்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இதே போல இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் ஆசீர்வதிக்கும்படியே தேவன் விரும்புகிறார். இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் தான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றே விரும்புகின்றனர். வேதாகமத்தில் நிறைய பேர் ஆசீர்வாதத்தை விரும்பி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களும் இருக்கிறார்கள். தேவனும் நம்மை படைத்த கடவுளும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மனுக்குலத்தில் பிறந்த நாம் அனைவரும் நாம் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும், நல்லா இருக்கணும் என்று சொல்லி விரும்புகிறோம். ஆனால் ஏதோ ஒன்று தேவனும் நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், நாமளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் சிலருக்கு சாத்தியப்படுகிறது, சிலருக்கு சாத்தியமற்று போகிறது. சிலருக்கு தேவனுடைய விருப்பம் ஜனங்கள் மேல் நிறைவேறுகிறது, ஜனங்களுக்கும் அநேகருடைய விருப்பம் நான் நல்லா இருக்கணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், நான் மேன்மை அடையணும், நான் உயர்ந்திருக்கணும், நான் வெற்றியாளராக வர வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் விரும்புகிறார்கள். யாரும் நான் தோற்று போக வேண்டும் என்று மனிதர்கள் விரும்புகிறதில்லை. அவர்கள் எந்த மார்க்கத்தை சேர்ந்திருந்தாலும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார்கள். ஆனால் ஏதோ ஒரு மிஸ்டேக் நடக்கிறது. படைத்த தெய்வனும் மனிதனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். படைக்கப்பட்ட மனிதர்கள் ஒவ்வொருவரும் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் ஏதோ ஒரு மிஸ்டேக்கினால தேவ விருப்பமும் நிறைவேறவில்லை, மனிதன் விருப்பமும் நிறைவேறவில்லை. ஒரு உதாரணம் சொல்ல போனால் யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், அங்கே ஒரு பெதஸ்தா குளம், குளத்திலே இன்னும் முடவர்கள், குருடர்கள், இன்னும் செவிடர்கள், தேவதூதன் வந்து கலக்கிற நேரத்தில் முதலில் இறங்குறவன் சுகம் பெற்று கொண்டு போகிறான். அங்கே 38 வருடமாய் ஒரு வியாதிஸ்தன் கொண்டு போய் வைக்கப்படுகிறான். 38 வருஷமாய் கொண்டு போய் வைக்கப்பட்ட
ஒரு வியாதிஸ்தன், அவனுக்குள் ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. தேவதூதன் வருவார், கலக்குவார். தேவதூதன் வருவார், கலக்குவார். நாம் சுகம் பெற்று விடலாம் என்கிற ஒரு நம்பிக்கை, சுகம் பெற்று விடலாம் என்கிற ஒரு நம்பிக்கை. ஆனால் சுகத்தை பெற முடியவில்லை, சுகத்தை பெற முடியவில்லை, விடுதலையை பெற முடியவில்லை. ஒரு பயங்கர ஒரு போராட்டம், ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம். சுகம் கிடைக்கவில்லை. கடவுளுடைய வாஞ்சை அங்கே நிறைவேற்றப்படவில்லை. கடவுளுடைய திட்டம் அங்கே நிறைவேற்றப்படவில்லை. கடவுள் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்னார். ஆனால் இந்த வியாதிஸ்தனை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அதே போல அந்த 5ஆம் அதிகாரம் 6வது வசனம், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா, நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று ஆண்டவர் கேள்வி கேட்க அவன் சொல்லுகிறான், விரும்புகிறேன், ஆனால் என்னை கூட்டிக் கொண்டு போவதற்கு யாருமே இல்லை. ஆசீர்வதிக்கக்கூடிய வலிமை உள்ள கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்பியும் இவனுடைய நம்பிக்கை வேறிடத்தில் இருக்கிறது. ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய இவன், ஆசீர்வாதத்தை விரும்புகிற இவனால் ஆசீர்வதிக்கிற கடவுளிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான நம்பிக்கை வழியை இவன் தெரிந்து கொள்ளவில்லை. ஆசீர்வதிக்க வேண்டிய கடவுளிடத்திலேயே சொல்லுகிறான், என்னை கூட்டிக் கொண்டு போவதற்கு யாருமே இல்லை. இன்னைக்கு எங்கேயோ நம்ம ஆசீர்வாதத்தை தேடுகிறோம், யாரிடத்திலேயோ ஆசீர்வாதத்தை தேடுகிறோம். ஆசீர்வதிக்கும்படி தேவன் விரும்புகிறார், ஆசீர்வாதத்தை பெரும்படி ஜனங்களும் நாமளும் விரும்புகிறோம். ஆனால் பெற வேண்டியவரிடத்தில், தர வேண்டியவரிடத்தில் நம்பிக்கை இல்லாமல் பெதஸ்தா குலத்தின் மேலும் கலக்குகிற தூதன் மேலும் இன்னைக்கு நம்பிக்கை வைக்கும்போது அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிட்டாமல் போகிறது, அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு வாய்க்காமல் போகிறது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நாம் இந்த கால வேளையில் ஒரு நல்ல செய்தியை ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். 38 வருடமாய் நாம் வியாதிஸ்தர்களாய் இருக்க வேண்டிய அவசியம் அல்ல. ஆசீர்வதிக்கிற தேவன் ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். அதுதான் அவருடைய வாஞ்சையாக இருக்கிறது, விருப்பமாக இருக்கிறது. ஆனால் பெற வேண்டிய நம்மளுடைய நம்பிக்கையோ எதிர்பார்ப்போ வேறிடத்தில் இருக்கிறது. ஒரு பெரிய சட்ட சிக்கல். 2 பேருக்கும் வாஞ்சை ஒன்றுதான், ஆனால் ஏதோ ஒரு சாத்தியம் இல்லை, தொடர்பு சரியில்லை. அங்கே உங்க ஒரு மனம் உண்டாகவில்லை, எதிர்பார்க்க வேண்டியவரிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. அவன் கலக்கும் போது ஒருவனுக்கு மாத்திரம்தான் சுகம் கிடைக்க முடியும். இன்னும் கூட குருட்டு போன விட்டத்தில் பாஞ்சது என்று சொல்லுவார்கள். சரியாய் அவர்களுக்கு வாய்ப்பதில்லை. ஆனால் ஏதோ குருட்டாம் பார்க்கல சிலர் விடுதலையை பெற்றுக் கொள்வார்கள். அதே போல எதையோ ஒன்றை நாடி போகிறார்கள். இன்னைக்கும் இக்கால கிறிஸ்தவர்கள் பெதஸ்தா குலம் என்கிற ஏதோ ஒரு ஊழியக்காரனையோ ஏதோ ஒரு ஊழியத்தையோ இன்னும் ஏதோ ஒரு ஊழியரையோ நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் 38 வருடமான ஆசீர்வதிக்க கடவுள் விரும்பியும் இவர்கள் ஆசீர்வாதத்தை பெற விரும்பியும் அது அவர்களுக்கு கைகூடாமல் போவதற்கான காரணமாக இருக்கிறது. இன்றே நாம் ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வத்தை நோக்கி
நம்முடைய நம்பிக்கையை திருப்புவோமானால் ஆண்டவர் உடனடியாய் நம்மை விடுவிக்கவோ, உடனடியாய் நம்மை ஆசீர்வதிக்கவோ, உடனடியாய் நமக்கு வாழ்வு கொடுக்கவோ அவர் ஆயத்தமாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைய, இந்த கால வேளையில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்முடைய தடையை மாற்ற விரும்புகிறார், நம்மை வாழ்வு கொடுக்க விரும்புகிறார். வாழ்வதற்கான வழியை நமக்கு திறந்து கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் சரியானவரை நோக்கி நம்முடைய நம்பிக்கையோ, சரியான அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவரை நோக்கி நம்முடைய கைகளையும் விரிக்க நாம் விரிப்போமானால் இந்த தெய்வம் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிழையாம் தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அவர்களை சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த பூமியில் இருக்கிற அத்தனை ஜனமும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால் அவர்களை சபிப்பதற்கு அவர் அனுமதிக்கிறதில்லை, அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான நாம் தான் ஆசீர்வாதத்தை பெற வேண்டிய இடத்தை நோக்கி பார்க்காமல் வேறு எங்கேயோ எதிர்பார்த்திருக்கிறதுனால அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிட்டுகிறதில்ல. வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதித்தார் என்னால் அங்கே வேதனை இருக்காது. ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது பல கோணங்களில் அடக்கலாம். ஆசீர்வாதம் என்பது பெருக்கத்தின் அடையாளம் மாத்திரமல்ல, ஆசீர்வாதம் என்பது தெய்வீகத்தின் அடையாளமாக இருக்கிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நிறைவு, பூரணம், வெற்றி, விடுதலை, சுகம், இன்னும் நிறைய சொல்லி போகிக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் உள்ளடக்கியது தான் ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம் வேதாகமத்தில் நம்ம சிந்திக்கும் போது அருமையாய் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம். காலேப் என்கிற ஒரு மனிதன், அவனுடைய குமாரத்தி அக்சால் ஒத்தனேல் என்கிற ஒரு மனிதனுக்கு விவாகம் செய்து வைக்கப்படுகிறாள். வைக்கப்பட்டவள் திருமணத்தின் போது அவளுக்கு கொடுத்த வெகுமதி கொஞ்சம் இடங்களை கொடுத்து அவளை ஆசீர்வதித்து அனுப்பினாள். அந்த ஆசீர்வாதத்தோடு அவள் புறப்பட்டு போனவள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவள் திரும்பி வந்து சொல்கிறாள், தகப்பனே, நீர் எனக்கு வறட்சியான இடத்தை தந்து விட்டீர், எனக்கு செழிப்பான இடம் வேண்டும். ஆசீர்வாதத்தை தந்தவரை நோக்கி, தர தகுதி உள்ளவரை நோக்கி பெற வேண்டிய அந்த அக்சால், எனக்கு செழிப்பான இடத்தை நீர் தர வேண்டும், நீர் பாய்ச்சலான இடத்தை நீர் தர வேண்டும், நான் வாழ்ந்திருக்கத்தக்க இடத்தை நீர் தர வேண்டும் என்று அவள் கேட்க, இவள் சொல்லுகிறாள், மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் உண்டானவைகளை எல்லாம் அங்கே கொடுக்கிறாள். தேவனுடைய பிள்ளைய, ஆசீர்வதிக்கிறவிடத்தில் ஆசீர்வாதம் இருக்கிறது. நாம் ஆசீர்வாதத்தை பெறக்கூடியவர்கள், ஆசீர்வாதத்தை தரக்கூடியவரை நோக்கி, எனக்கு வறட்சியாகி போச்சு, எனக்கு நீர்ப்பாய்ச்சல் வேண்டும் என்று கேட்க, அங்கே அவள் கேட்டது அவளுக்கு சாத்தியமாகிறது. அவள் ஆசீர்வதிக்கப்படுகிறாள். அவள் கேட்ட நீர்ப்பாய்ச்சலை தேவன் கட்டளையிட்டதையும் அந்த காலேப் என்கிற தகப்பன் கொடுத்ததையும் நாம் அறிய முடிகிறது. இன்னைக்கு அநேகர் விரும்பியும் கிட்டவில்லை, அநேகர் ஆசைப்பட்டும் அதை பெறுவதற்கான சூழல் இல்லை, அநேகர் வாஞ்சித்தும் அநேகர் ஏங்கியும் ஏக்கங்கள் நிறைவேற்றப்படவில்லை,
ஆனால் இந்த அச்சாளுடைய ஏக்கம் நிறைவேற்றப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நாம் ஆசீர்வதிக்க தகுதியானவரை நோக்கி, ஆசீர்வதிக்க வல்லமை மிகுந்தவரை நோக்கி, ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரரை நோக்கி இவள் கேட்கும்போது அந்த தகப்பன் தடை செய்யாமல், மறுப்பு பேசாமல், உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி அவள் வரும்போதே அவளை நோக்கி கேள்விகளை எழுப்பி அவள் விரும்பினதை அவளுடைய தகப்பன் கொடுத்தது போல பரம தகப்பனாயிருக்கிற நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து, நீங்கள் அவரிடத்தில் வரும்போதே உங்களுக்கு என்ன வேண்டும், நாவிலிருந்து சொல் புறவும் முன்னே உன் தேவைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வதற்காக, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, நம்முடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக, நம்முடைய குறைவை நிறைவாக்குவதற்காக அவர் ஆயத்த நிலையில் இருக்கிறார். இதே போலதான் 1 நாளாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் யாவேஸ் என்கிற ஒரு மனிதன், அவன் தன் தாய் அவனுக்கு துக்கத்தின் மகன் என்று பெயரிட்டாள். துக்கத்தின் மகன் என்று பெயரிடப்பட்ட இந்த யாவேஸ் தன் வாழ்க்கை ஒரு துக்கமாய் இருக்குமோ, இல்லைன்னா துக்கமாய் மாறிவிடுமோ என்கிற கவலை அவனுக்கு இல்லை. அவன் யோசித்தான், தன் தாய் துயரத்தில் தன்னை பெற்றெடுத்ததனால் துக்கத்தின் மகன் என்று பெயரிட்டு விட்டாள். இந்த துயரத்தை உடைத்து, இந்த துக்கத்தை உடைத்து, இந்த வறுமையை உடைத்து, இந்த கவலையை உடைத்து, இந்த கண்ணீரை உடைத்து ஆசீர்வதிக்க தகுதி உள்ள தெய்வத்தை நோக்கி இவன் விண்ணப்பிக்கிறான். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, யாவேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து